Yes, இன்னைக்கு செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா சென்டர்ல இருக்கிற ஸ்டோரேஜ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அத டேட்டா சென்டர்ல சான் ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போன செஷன்ல நம்ம சர்வர்ஸ்னா என்ன, அதாவது பிசிக்கல் சர்வர்ஸ், அதில் ரேக் சர்வர்னா என்ன, பிளேட் சர்வர்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிவைஸ். ஒரு டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டோம்னா சர்வர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிவைஸ். ஏன்னா சர்வர் நம்ம தான் மேனேஜ் பண்ணுறோம். இந்த ரேக் சர்வர், பிளேட் சர்வரில் நம்ம தான் மேனேஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு இம்பார்ட்டன்ட் டிவைஸ் அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ், சான் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இதை டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரேஜ் தான் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கும். சரியா? த ஸ்டோரேஜ் கம்ப்ளீட்லி மேனேஜ்டு பை த ஸ்டோரேஜ் டீம். அந்த சர்வர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் சர்வர்ஸ், ESXi ஹைப்பர்வைசர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நம்ம மேனேஜ் பண்ணுவோம். வி ஆர் மேனேஜிங் த ஃபிசிக்கல் சர்வர்ஸ். அது ரேக் சர்வர்ஸ், ESXi ஹைப்பர்வைசரை நம்ம மேனேஜ் பண்ணுறோம். இந்த ஸ்டோரேஜை கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் டீம் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ நம்ம எப்படி VMware அட்மினிஸ்ட்ரேட்டரோ அதே மாதிரி ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மேனேஜ் என்டையர் ஸ்டோரேஜ். ஓகே, ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அதை மேனேஜ் பண்ணுறாரு. நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோமா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோமா கேட்டால் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக நம்ம ஸ்டோரேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட டேட்டா எல்லாமே ஸ்டோரேஜில் தான் போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு சர்வர், ஒரு ESXi இருக்குது. அந்த ESXi விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த விர்ச்சுவல் மிஷினில் இருக்கிற டேட்டா இருக்கு இல்லையா, அது எல்லாமே எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு லொக்கேஷன் இருக்கும். அதுதான் சான் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சான் ஸ்டோரேஜில் தான் போய் ஸ்டோர் ஆகும். சரியா? இதை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் இந்த சர்வர்ஸையும் ஸ்டோரேஜையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே VMwareல பாதி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி தான். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த ஸ்டோரேஜ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். இதில் 2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது, சான் ஸ்டோரேஜ் இருக்குது. ஒன்று FC சான், இன்னொன்று iSCSI சான். FC சான் அப்படிங்கிறது ஃபைபர் சேனல் சான். ஃபைபர் FC சான் அப்படிங்கிறது ஃபைபர் சேனல் சான். iSCSI சான் அப்படிங்கிறது நெட்வொர்க் சான். அதாவது இதுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. சான் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். சரியா? அந்த டிவைஸை நம்ம சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும். இதுதான் சர்வர். இது ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர் கூட அந்த சான் ஸ்டோரேஜை நான் கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி கம்யூனிகேட் பண்ணுறது கேபிள் தேவை. ரைட்டா? கேபிள் அவசியம். அந்த கேபிள் தான் FC சான் கேபிள் ஆர் iSCSI சான். அதாவது அந்த கேபிள் மூலமாக நம்ம சர்வர் கூட இதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம். FC சான் அப்படின்னா நீங்கள் ஃபைபர் சேனல் கேபிள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறீங்க. iSCSI சான் அப்படின்னா நீங்கள் நெட்வொர்க் கேபிள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்த்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சான் எப்படி இருக்குன்னு யாருக்குமே மோஸ்ட்லி நீங்கள் பார்த்துருக்க மாட்டே, வாய்ப்பு இல்லை. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட் வருவோம், சான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சானை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. டெல், HP, நெட்டாப், நிறைய கம்பெனி இருக்குது. ஒரு சும்மா ஒரு டெல்லோட ஒரு சான் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு டெல் பவர் ஸ்டோர். இந்த ஸ்டோரேஜ் பேர். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் மாதிரியே தெரியல. நல்லா பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா சர்வர் மாதிரியே தெரியும். ஆனால் சின்ன, நீங்கள் சர்வரையும் ஸ்டோரேஜும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. பார்க்குறதுக்கு ஒன்று போல் தெரியும். ரேக் சர்வரும் ஸ்டோரேஜும் பார்க்க ஒன்று போல் தெரியும். ஆனால் முன்னாடி ஃப்ரண்ட் வியூ வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது ஸ்டோரேஜாக ரேக் சர்வர். இது ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கு. சரிங்களா? நீங்கள் ஸ்டோரேஜ் சான் அப்படின்னோடனே ஏதோ பெருசாக எப்படி இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. இது ஒரு ரேக் சர்வர் மாதிரியே தான் இருக்கும். ரேக் சர்வரில் என்ன இருக்கும்? மதர் போர்டு இருக்கும், ரேம் இருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ரேக் சர்வர் இருக்குது. ஓகே, இது ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வருக்கு உள்ள ஒரு மதர் போர்டு, ரேம், ப்ராசஸர் இருக்கும்.
இதை மெயினாக நம்ம வந்து ஹைப்பர்வைசருக்கு யூஸ் பண்ணுறோம், ரைட்டா? இது வந்து ஒரு 1U ரேக்கு, இது ஒரு 1U ரேக்கு, இது ரேக் சர்வர். பை த சேம் வே ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். சி, இது ஒரு 2U ரேக் ஸ்டோரேஜ். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க் பே அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு இங்கே இன்சர்ட் ஆகிருக்கும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ரிமூவ் ஆயிரும். முதல் ஓவர் வியூ பாருங்கள், அதுக்கடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒரு ஸ்டோரேஜ். இது இப்போ வந்து பவரேஜ் சர்வர். இது கைஸ் இது வந்து ரேக் சர்வர். இதில் போட்டுக்கு பாருங்கள், பவர் ஏஜ் அப்படின்னா அது ஒரு ரேக் சர்வர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். பவரேஜ் அப்படின்னா ரேக் சர்வர் அப்படின்னு அர்த்தம், சரியா? இது ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர் பக்கத்துலேயே ஸ்டோரேஜ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம். ஸ்டோரேஜ் உள்ள வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். ஸ்டோரேஜுக்கு உள்ளே வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும். சரி, இது ஒரு டயக்ராம். இந்த டயக்ராமில் பாருங்கள், நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது ஒரு ரேக் சர்வர், சரியா? இது ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அதாவது 3 ஹார்ட் டிஸ்க், 5 ஹார்ட் டிஸ்க் இருக்கும், வாட் எவர் இட் இஸ். ஹார்ட் டிஸ்க் வந்து இந்த ரேக் சர்வரில் இருக்கும். தென் இந்த ரேக் சர்வர் வந்து ஒரு SAN சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். SAN சுவிட்ச்னா ஒன்றும் கிடையாதுங்க. SAN சுவிட்ச் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட ரேக் சர்வரையும் ஸ்டோரேஜையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ். ஓகே, ஒரு சுவிட்ச் தான் இது. பட் திஸ் இஸ் ஆல்சோ மேனேஜ்டு பை ஸ்டோரேஜ் டீம். இந்த என்டையர் SAN சுவிட்சும் இந்த SAN ஸ்டோரேஜும் மேனேஜ்டு பை ஸ்டோரேஜ் டீம். இந்த ரேக் சர்வர் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக நம்ம தான் மேனேஜ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சரியா? எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ SAN கேபிள் மூலமா அந்த கனெக்ட் பண்ணதுனா SAN சுவிட்ச் அப்படி சொல்றோம், அவ்வளவுதானே? இல்லை, SAN கேபிள் மூலமா SAN FC கேபிள் மூலமா அந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணுறதுனால அது SAN சுவிட்ச், அவ்வளோதானே? அப்படிதானே? இல்லை SAN ஸ்டோரேஜ்னால கனெக்ட் பண்ணுறதுனால அப்படியா? SAN சுவிட்ச் இல்லை, நார்மல் சுவிட்ச் தானே அது? இது நார்மல் சுவிட்ச் கிடையாது, SAN சுவிட்சுக்கு தனியாக இருக்கும். ஓ, SAN தனியாக வருது. SAN சுவிட்ச் தனியாக இருக்கும். இந்த SAN சுவிட்ச் வந்து ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? நார்மல் சுவிட்ச் வந்து நெட்வொர்க் சுவிட்ச். நெட்வொர்க் சுவிட்ச் வந்து மேனேஜ் பை நெட்வொர்க் டீம், அது வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இந்த SAN சுவிட்ச் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட சர்வர் இருக்குங்க, சர்வரில் ஒரு கேபிள் இருக்கும், அதாவது ஃபைபர் கேபிள், FC கேபிள், ஃபைபர் சேனல் கேபிள். அந்த கேபிள் இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். இன்னொரு 2 சுவிட்சில் கனெக்டாக இருக்கும், SAN சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். இந்த சுவிட்சோட இன்னொரு 2 வந்து பார்த்திங்கன்னா SAN ஸ்டோரேஜில் கனெக்டாக இருக்கும். இந்த SAN ஸ்டோரேஜை டேரெக்டாக சர்வரில் கனெக்ட் பண்ணலாம், அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் என்னென்னா, நிறைய போர்ட் அதில் இருக்காது, ஒரே ஒரு ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் தான் இருக்கும். அது மூலமாக டேரெக்டாக சர்வரில் கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு சர்வர் 2 சர்வர் தான் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்கும்னா, ப்ரொடக்ஷனில் ஒரு 20 சர்வர் 30 சர்வர் இருக்கும், ரேக் சர்வர்ஸ். அது எல்லாமே ஒரு ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அது எல்லாமே ஒரு ஸ்டோரேஜில் கனெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு SAN சுவிட்ச் போடுறோம், ரேக் சர்வர்லேருந்து கேபிள் எடுக்கிறோம், FC கேபிள், ஃபைபர் சேனல் கேபிள் எடுக்கிறோம். அந்த கேபிளை இங்கே ஒரு பாயிண்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். தென் SAN சுவிட்சில் ஒரு போர்ட் கனெக்ட் பண்ணுறோம். எல்லா ரேக் சர்வர்லேருந்து ஒரு கேபிள் எடுத்து SAN சுவிட்ச் கொடுத்துட்றோம். தென் SAN சுவிட்ச் வந்து டேரெக்டாக SAN ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும், சரியா? இதுதான் ஒரு பேக் அண்ட் ஆர்கிடெக்சர். இந்த SAN ஸ்டோரேஜ்க்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த SAN ஸ்டோரேஜ்க்கு உள்ளே மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 15 TB ஸ்டோரேஜ்னு வச்சுப்போம். ஸோ இது ஒரு 15 TB ஸ்டோரேஜ்னா 8 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, 16 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இப்போ
இப்போ ஈச் ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மேட்ரு. உதாரணத்துக்கு இது ஒரு 20 டிபி ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா ஒரு 2 டிபி ஹார்ட் டிஸ்க்காக போட்டிருப்பாங்க. ஓகே, ஒரு ஸ்டோரேஜுங்கிறது மினிமம் வேல்யூ இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. அதாவது இதுக்கு எடுத்து வர்றேன். இப்போ ஒரு ஸ்டோரேஜ்க்குள்ளே, ஒரு சான் ஸ்டோரேஜ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த மல்டிபிள் ஹார்ட் டிஸ்கோட மொத்த ஸ்பேஸை கால்குலேட் பண்ணி தான் நமக்கு மொத்த வால்யூம் கிடைக்கும். உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 10 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஈச் ஹார்ட் டிஸ்க் வந்து 10 டிபி அப்படின்னா 10 × 10 எனக்கு 100 டிபி ஸ்டோரேஜ் சைஸ் எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ லெட் மீ அஸ்யூம் தட் கேஸ் உங்களுக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் புரியல அப்படின்னா திருப்பி என்கிட்ட கேளுங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் அகைன். சரியா? ஸோ இது ஒரு சான் ஸ்டோரேஜ்னு வச்சுப்போம். இது ஒரு சான் ஸ்டோரேஜ். இந்த சான் ஸ்டோரேஜ் உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்கும் அல்லது எஸ்எஸ்டி இருக்கும். எஸ்எஸ்டி மோஸ்ட்லி இப்போ எஸ்எஸ்டி தான் வரும். ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ஓல்டு டைப்பு எஸ்எஸ்டி ஆர் NVMe ஹார்ட் டிஸ்க் இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இப்போ இது வந்து 10 ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை 5 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இல்லை 10 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அது வாட் எவர் இட் இஸ். இருக்கு அப்படின்னா இப்போ ஈச் ஹார்ட் டிஸ்க் அஸ்யூம் தட் ஈச் ஹார்ட் டிஸ்க் 1 டிபி அல்லது 10 டிபி வச்சுப்போம். ஈச் ஹார்ட் டிஸ்க் 10 டிபி. அப்போ 10 ஹார்ட் டிஸ்க் 10 × 10 டோட்டல் இதோட வேல்யூ வந்து 100 டிபி ஸ்டோரேஜ் சைஸ். இந்த ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி 100 டிபி ஸ்டோரேஜ். இது வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி சொல்லுவோம். ஸோ இது வந்து எய்தர் ஹார்ட் டிஸ்காக இருக்கும் ஆர் எஸ்எஸ்டி சாலிட் ஸ்டேட் டிஸ்காக இருக்கும் ஆர் NVMe டிஸ்க்கு. இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. NVMe டிஸ்க் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி. இப்போ நிறைய இடத்துல SSD தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக வாங்கினது எல்லாமே NVMe டிஸ்கில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்கில் மொத்த வேல்யூ கூட்டினா நமக்கு ஒரு சைஸ் இருக்குது, அதுதான் ஸ்டோரேஜ் சைஸு. உதாரணத்துக்கு டெல்லியில் தான் ஒரு ஸ்டோரேஜ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டெல் சான் ஸ்டோரேஜ். டெல்லியில் நீங்கள் ஒரு ஸ்டோரேஜ் வாங்குறப்ப அந்த ஸ்டோரேஜோட ஸ்பெசிஃபிகேஷனில் அவன் தெளிவாக கொடுத்துருப்பான். இது வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளவு, இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லோட பவர் வால்ட் அப்படிங்கிற ஒரு மாடல். இதில் இது சைஸ் 2U சைஸ். இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். யூ சைஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் டேட்டா சென்டர். ரேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஸ்டோரேஜை எங்கே ஃபிட் பண்ண போகிறோம், ரேக்கில் தான் ஃபிட் பண்ணுவோம். இப்போ ரேக்கில் ஃபிட் பண்ணுறப்ப அது 1U 2U அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் அந்த உள்ள ரேக்கில் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இது 2U ரேக், மேக்ஸிமம் 2U தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா 5U இப்போ பெருசாக இருக்கும், கெப்பாசிட்டி அதிகம். ஸோ இந்த பவர் வால்ட் ME5212 இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர் 2U. டிரைவ் 12 டிரைவ் போட்டுக்கலாம், அதாவது 12 SSD ஹார்ட் டிஸ்க் நீங்கள் போட்டுக்கலாம். இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 6 பெட்டாபைட். பெட்டாபைட் அப்படின்னா 100 TB இஸ் ஈக்குவல் டு 1 பெட்டாபைட். அப்போ இது 6 பெட்டாபைட் வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 24 ஹார்ட் டிஸ்க் டிரைவ் போட்டுக்கலாம். இதில் 24 டிரைவ் போட்டுக்கலாம். அதுமே 6 பெட்டாபைட் சப்போர்ட் பண்ணுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5U இது 84 டிரைவ் போட்டுக்கலாம். அப் டு 8 பெட்டாபைட் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதோட ஸ்பெக்ஷீட் பார்ப்போம். இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு கூடிக்கிட்டே போகும். இதிலே வந்து இது FCயா இல்லை ஐஸ்கசியான்னு போட்டிருக்கோம். இதில் போட்டிருக்கான் பாருங்கள். இது வந்து பவர் வால்ட் ME5284.
டெக்ஸ்ட் ஸ்பெக்ஸ், கனெக்டிவிட்டி டைப்பு, ஐஸ்கசி இருக்குது, எஃப்சி இருக்குது. இதில் வந்து எஃப்சி போர்ட் 8 எஃப்சி போர்ட் இருக்குது, 25 GB ஐஸ்கசி போர்ட் இருக்குது. இந்த 3212 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு ப்ராட்பேண்ட் வாங்குறீங்க, லீஸ் லைன் வாங்குறீங்க, ஃபைபர் வாங்குவீங்க, ப்ராட்பேண்ட் வாங்குறீங்கன்னா, ஏதாவது இன்டர்நெட் வாங்குறீங்கன்னா ஃபைபர் இன்டர்நெட் தான் தர்றான். ஸோ வாங்குறப்பே பிளானில் இருக்கும் இது இத்தனை mbps ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே 100 mbps ஸ்பீடு அந்த மாதிரி. அதே போல் நம்மளோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, நம்ம சர்வருக்கும் இந்த சர்வருக்கும் ரேக் சர்வருக்கும் இந்த ஸ்டோரேஜை கனெக்ட் பண்ணுறப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருக்கும். அந்த ஸ்பீடு தான் இது. அந்த ஸ்பீடு சப்போர்ட் பண்ணுற போர்ட் இது. 10 GB ஐஸ்கசி போர்ட் 8 போர்ட் இருக்குது, 25 GB ஐஸ்கசி 8 போர்ட் இருக்குது, 12 GB போர்ட் இருக்குது, 32 GB எஃப்சி போர்ட் இருக்குது. எஃப்சினா ஃபைபர் சேனல் போர்ட்டு. மோஸ்ட்லி எஃப்சி தான் யூஸ் பண்ணுவோம். பெரிய பெரிய டேட்டா சென்டர் எல்லாமே ஐஸ்கசி இருக்கும், எஃப்சி இருக்கும். பட் அதிகப்படியாக எஃப்சி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எஃப்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு நல்லாயிருக்கும். ஏன்னா லேட்டன்சி கம்மியாக இருக்கும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நல்லாயிருக்கும். ஐஸ்கசி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும். லேட்டன்சினா ஸ்லோனஸ், கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும். பட் கான்ஃபிகர் பண்ணுறது ஈஸி, கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். இதை எஃப்சி கம்பேர் பண்ணுறப்போ ஐஸ்கசி ரேட்டு கம்மியாக இருக்கும். பெரிய பெரிய என்டர்பிரைஸ் டேட்டா சென்டரில் ஃபுல்லாகவே ஐஸ்கசி கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, எஃப்சி ஃபைபர் சேனல் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பட் ரெண்டுமே இருக்கும், சரியா? ஸோ இது ரைடு என்ன ரைடு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு கொடுத்துருக்கான். மீடியா டைப்பு என்ன சைஸு, மீடியா டைப்பு, ஸ்பெக்ஷீட்டில் இன்னும் இன்டெப்த்தாக போட்டிருப்பாங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன ஹார்ட் டிரைவ் போடலாம், ஹோஸ்ட் இன்டர்ஃபேஸ், எஃப்சி ஐஸ்கசி சாஸ் மேக்ஸிமம். இதில் ஒரு 3D வரும், அதை பார்ப்போமா? ஐஸ்கசி கேபிள்ன்றது நார்மல் ஈத்தர்நெட் கேபிள் மாதிரி தான். நார்மல் நெட்வொர்க் கேபிள் தான் ஐஸ்கசி கேபிள் நம்ம சொல்லுவோம். ஓகே ஓகே. ஆனா அதுல 1 GB தானே போகும், இல்ல அதிகமா கூட போகுமா? இல்ல அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னா 1 GB தான் போகும்? அப்படிலாம் கிடையாது. அது ஸ்பீடு வந்து கார்டை பொறுத்து. ஓகே ஓகே ஓகே. சரி. இதுல வந்துட்டு சர்வர்ஸ் டெல்லில் வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பான். இந்த டெமோ எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பான். SAN storage, power store, power scale, ஸோ வந்து ஃப்ரண்ட் வியூ, அந்த பவர் வால்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜோட ஃப்ரண்ட் வியூ. ஓகே, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது கேஸ் போட்டிருக்கோம். அது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதில் 3D வியூ உண்டு, அதுதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். சரி, ஓகே, இதை பார்க்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டோர் இந்த நேம் வைஸ் தான் கண்டுபிடிக்கணும், வேற எதுவும் கண்டுபிடிக்கணும். பவர் ஸ்டோர் அப்படின்னாலே வந்து அது வந்து பவர் எட்ஜ்னு இருந்தால் அது ரேக் சர்வர், பவர் ஸ்டோர் அப்படின்னு இருந்தால் அது வந்து ஸ்டோரேஜ்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஸ்டோரேஜ், ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே வரிசைக்கு அடிக்கிருக்காங்களே, இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்க், இந்த க்ரீன் கலர் எல்இடி எல்லாமே ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த்து. தென் ரியர் வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் வியூவில் இது ஐஸ்கசி போர்ட்டு இந்த இருக்கு இல்லையா, இது ஐஸ்கசி போர்ட்டு, இது எல்லாமே எஃப்சி போர்ட்டு.
இந்த டப்பாவாக இருக்கிறது எஃப்சி போர்ட்டு, இந்த டெம்பிள் மாதிரி இருக்கிறது வந்து ஐஸ்கசி போர்ட்டு. ஓகே, இது வந்து பவர் கேபிள், இது பவர் கேபிள், இதெல்லாமே அந்த ஸ்டோரேஜுக்கு பவர் கொடுக்கறதுக்கான பிஎஸ்சி யூனிட். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு. இந்த முன்னாடி போட்டிருக்காங்களே இது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் இது எத்தனை ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்காங்க, சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.43 பெட்டாபைட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இது ஐஸ்கசியும் சப்போர்ட் பண்ணுது, எஃப்சியும் சப்போர்ட் பண்ணுது அப்படி சொல்லி போட்டிருக்கான். இது வந்து 5.81 பெட்டாபைட், பவர் ஸ்டோர் 500 அப்படிங்கிறது, 6 பெட்டாபைட்டு. ஒரு டேட்டா சென்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ரேக் சர்வர் இருக்கும், இந்த மாதிரி சான் ஸ்டோரேஜ் இருக்கும். சரியா, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு பவர் ஸ்டோரில் ஒன் ஆஃப் த மாடல். இது எல்லாமே NVMe ஹார்ட் டிஸ்க். இங்கே போட்டுருக்கு பாருங்கள், NVMe போட்டுருக்கு பாருங்கள், NVMe SSD இந்த போட்டுருக்கா, NVMe SSD ஹார்ட் டிஸ்க்கு. ரியரில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருக்கா பாருங்கள், நம்பர் 1 டியூவல் ஹாட் பிளக் ரெடியூடன்ட் பவர், அதாவது இருக்கு இல்லையா, இது வந்து பவர் சப்ளை. நம்பர் 2 10 GB ஈத்தர்நெட். நம்பர் 2 எங்கே இருக்குது, இந்த இருக்குது, இது 10 GB ஈத்தர்நெட்டு. நம்பர் 3 இந்த இருக்குது, 2 போர்ட் 10 GB ஆப்டிக்கல் மாடியூல், அதாவது FC கேபிள் கனெக்ட் பண்ணுறது. இந்த இருக்கு இல்லையா, இது FC கேபிள் கனெக்ட் பண்ணுறது. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா 25 GB, இது 25 GB கனெக்ட் பண்ணுறது. நம்பர் 5 வந்து 32 GB ஃபைபர் சேனல் கனெக்ட் பண்ணுறது. சரி, இதெல்லாமே ஈத்தர்நெட் போர்ட். இந்த இருக்கு இல்லையா, ஈத்தர்நெட் போர்ட், ஐஸ்கசி போர்ட். இது வந்து FC போர்ட், ஃபைபர் சேனல் போர்ட். அண்ட் இது FC போர்ட். நீங்கள் அந்த கனெக்ஷன் டைப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதோட சைஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சி, இது ஈத்தர்நெட் போர்ட்டு கனெக்ட் பண்ணுற இப்படி தான் இருக்கும். ஈத்தர்நெட் கேபிள் வந்து எப்படி இருக்கும், உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்ப அதை பேஸ் பண்ணி இந்த போர்ட் இருக்குது. இந்த போர்ட் வந்து எப்படி டப்பாவாக இருக்குதுல்ல, இது வந்து ஃபைபர் சேனல் கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த போர்ட் வந்து அப்படி டப்பாவாக கொடுத்துருக்கான். அப்போ இந்த மாதிரி இருந்தால் இது வந்து FC போர்ட் அப்படின்னு அர்த்தம், ஃபைபர் சேனல் போர்ட். இந்த மாதிரி இருந்தால் அது ஈத்தர்நெட் போர்ட். இந்த இடத்துல நம்ம ஐஸ்கசி போர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அது ஐஸ்கசி போர்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். சரியா, இந்த ஐஸ்கசி போர்ட்டில் இருந்தோ அல்லது இந்த FC போர்ட்டில் இருந்தோ சான் சுவிட்சுக்கு ஒரு கனெக்ஷன் போகும். அந்த சான் சுவிட்சில் இருந்து நம்ம சர்வருக்கு கனெக்ஷன் போகும். அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை கண்ணை மூடிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ இது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஏதாவது இருந்தால் காமிக்கிறேன், பெட்டரான ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு. ஒரு டைரெக்டாக போகக்கூடாது, டைரெக்டாக சான் ஸ்டோரேஜ்லேருந்து சர்வருக்கு. அதான் சொன்னல, டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், பட் அதை வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா மல்டிபிள் சர்வர்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப டேட்டா கனெக்ட் பண்ணவே மாட்டாங்க, சான் சுவிட்ச் மூலமாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லை அது ஓகே, பட் ஆனால் ஏன் ப்ராக்டிக்கலாக கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு சர்வர் கனெக்டாக இருக்காது ஒரு ஸ்டோரேஜில், 20 சர்வர் 30 சர்வர் கனெக்டாக இருக்கும். அந்த 30 சர்வரும் டேரெக்டாக ஸ்டோரேஜ், அந்த 30 சர்வரும் டேரெக்டாக அந்த சான் ஸ்டோரேஜில் கனெக்ட் பண்ண முடியாது. அதனால சான் சுவிட்சில் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு கனெக்ஷனை மட்டும் 2 கனெக்ஷனை எடுத்து இங்கே கொடுப்போம், சான் ஸ்டோரேஜ் கொடுப்போம். சரியா, டெல் பவர் ஸ்டோர். அந்த ஐஸ்கசி போட்டும் நெட்வொர்க் போட்டும் ஒரே மாதிரி இருக்கு, அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்லை அது டிஃபரெண்ட் இருக்கா? அது வரைக்கும் ஐஸ்கசி புரியல, ஐஸ்கசி எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? இல்ல இல்ல, ஐஸ்கசியும் நெட்வொர்க் போட்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. எஸ் ஆல்மோஸ்ட் சேம் போர்ட் தான். ஐஸ்கசி போர்ட் நெட்வொர்க் போர்ட் சேம் ஈத்தர்நெட் போர்ட் தான். எஸ் ஈத்தர்நெட் போர்ட் தான். ஆமா, பட் அது நம்ம இது பண்றது மட்டும் ஸ்பெசிஃபை பண்றது மட்டும் ஐஸ்கசின்னு சொல்றோம். ஆமா, அது டெக்னாலஜி மாறும், அதனால நம்ம ஐஸ்கசின்னு சொல்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா 40 டிரைவ் ஸ்லாட்ஸ்னு போட்டிருக்கான் பாருங்க. டெல் சர்வர் இது, டெல் ஸ்டோரேஜ் இது. இந்த ஸ்டோரேஜில்
40 டிரைவ்ஸ் போட்டுக்கலாம். எஸ்எஸ்டி டிரைவ்ஸ் வந்து 40 டிரைவ்ஸ் போட்டுக்கலாம். அப்போ அந்த 40 டிரைவ்ஸோட டோட்டல் வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 5.8 பெட்டாபைட்டுக்கு வந்துட்டு இதை போட்டுக்கலாம். 3U சர்வர் இது, சாரி 3U ஸ்டோரேஜ் இது. இது அதோட ரியர் வியூ, ஸ்டோரேஜோட ரியர் வியூ. இதுவுமே ஐஸ்கிசி ப்ளஸ் எஃப்சி ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான். மோஸ்ட்லி எல்லாமே ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தெளிவான வீடியோஸ் இல்லை. இதுவுமே ரேக்கில் தான் மவுண்ட் ஆகிருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, ஒரே ரேக்கில் தான். மேபி இது சர்வரும் இதுவும் ஒரே ரேக்கில் இருக்கும், அல்லது வேறு வேறு ரேக்கில் கூட இருக்கலாம். ஸோ இதில் ஃபிசிக்கலாக பார்க்குற மாதிரி எதுவுமே பெருசாக இல்லை. ஓகே, பட் இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச வீடியோ அண்டு அந்த இமேஜஸ் வச்சு நீங்கள் ஓரளவு ஐடியா பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசாக அப்படிலாம் இருக்காது. அதுவுமே ஒரு 2U 5U அந்த சைஸ்லாம் இருக்கும் ஸ்டோரேஜ். அதில் உள்ளே வந்துட்டு மல்டிபிள் எஸ்எஸ்டி போட்டிருப்பாங்க. அது NVMe SSD வந்து போட்டிருப்பாங்க. அதை கால்குலேட் பண்ணுற சைஸ் தான் நமக்கு வால்யூம் கிடைக்குது. ஸோ ஸ்டோரேஜை வந்து இந்த சான் ஸ்டோரேஜ் வந்து நேராக நம்ம வந்து சர்வரில் கனெக்ட் பண்ணாமல் there is a SAN switch. இந்த SAN switch மூலமாக கனெக்ட் பண்ணுறோம். the SAN switch and the SAN storage managed by storage team. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. டெல் EMC, நெட்டாப், ஹிட்டாச்சி, லினோவா, பியூர் ஸ்டோரேஜ், UI, IBM, HPE. நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறது எல்லாமே நெட்டாப் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டெல் அப்புறம் பியூர் ஸ்டோரேஜ் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து டேட்டா சென்டரில் பார்த்தோன்னா இது இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து சர்வர், இது ரேக் சர்வர். இது இந்த ரேக் சர்வரோட ஒரு FC கேபிள் வந்து சான் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். அது வந்து ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி. இது வந்து ஸ்டோரேஜ் டைப்ஸு. இது ஹுவாயோட ஸ்டோரேஜ், இது HP ஸ்டோரேஜ், இது வந்து நெட்டாப்போட ஸ்டோரேஜ், இது IBM ஸ்டோரேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா WDயோட ஒரு ஸ்டோரேஜ். இது ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 20 TBயில் இருந்து பெட்டாபைட்லேருந்து இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து ஸ்டோரேஜ் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பட் ஸ்டோரேஜ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கத்தப்பா இருக்கும். சான் ப்ரைஸ் பாருங்கள், 10 TB மினிமம் 10 TB நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு 10 lakhs ஆயிரும். 20 TB வாங்கினா 20 lakhs, 50 TB 40 to 50 lakhs, 100 TB போனீங்கன்னா 80 lakhs ஆகும். 100 TBக்கு 200 TB போனோம்னா க்ரோர் கணக்கில் போயிடும். ஸோ நம்மளோட டேட்டா நான் சொன்னல அன்றைக்கே சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்புகிறீங்க, ஒரு இமேஜ் அனுப்புகிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் அனுப்புகிறேன். அப்போ ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். ரைட்டா, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்துக்கலாம். எத்தனை நாளாக இருந்தாலும் அது இருக்கும். அது எப்படி உங்களுக்கு தெரியுது? அது எப்படி தெரியுதுன்னா, நீங்கள் எனக்கு அனுப்புகிற மெசேஜ் இருக்கு இல்லையா,
அந்த மெசேஜ் அண்ட் நீங்கள் எனக்கு அனுப்புகிற இமேஜ் எல்லாமே எனக்கு அனுப்புகிறப்ப அது டேரெக்டாக வாட்ஸ்அப்போட டேட்டா சென்டருக்கு போகும். வாட்ஸ்அப்பில் இருக்கிற டேட்டா சென்டரில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும், அந்த ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ நான் அனுப்புகிற மெசேஜ் நீங்கள் அனுப்புகிற எல்லாமே இருக்கும். நான் ஒன்ஸ் நான் எங்கிட்ட டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அங்கே டெலிட் ஆகிரும், ஸ்டோரேஜில் வந்து டெலிட் ஆகிரும். பட் ஹவவர் இட் இஸ், நம்மளோட எல்லா டேட்டாவும் இந்த சான் ஸ்டோரேஜில் தான் வந்து ஸ்டோர் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எல்லாமே லைக் ஒரு ஜிமெயில் அனுப்புறது, ஒரு யூடியூப்பில் வீடியோ நீங்கள் பார்க்குறது, அப்லோட் பண்ணுறது, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறது, எல்லாமே டைரெக்டாக ஒரு சர்வர் மூலமாக, டேட்டாபேஸ் சர்வர் மூலமாக ஒரு ஸ்டோரேஜில் தான் போய் ஸ்டோர் ஆகும். நம்மளோட என்டையர் உலகத்தில் இருக்கிற எல்லா டேட்டாவும் ஒரு டேட்டா சென்டரில் இதை மாதிரி ஒரு சான் ஸ்டோரேஜில் தான் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ப்ரொடக்ஷனில் நம்மளும் டேட்டா சென்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல சான் ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த சான் ஸ்டோரேஜில் தான் நம்மளோட விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்தையும் வச்சுருப்போம். நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் இந்த சான் ஸ்டோரேஜில் தான் வச்சுருப்போம். ஓகே, இதில் இருக்க டவுட்ஸ் இருக்கா? NAS ஸ்டோரேஜ்னு சொல்றாங்களா, NAS ஸ்டோரேஜ். சரி, அது வேற டைப்ஸ். இப்போ சான் ஸ்டோரேஜ் மட்டும் நீங்கள் நான் சொல்கிறேன். NAS ஸ்டோரேஜ் வேறு டைப்பு, அது டைப்ஸ் வந்துட்டு அது வேறு டெக்னாலஜி, வேறு டைப்பு. அதை பற்றி இப்போ நான் பேசலை, அதை பற்றி நான் வேறு கிளாஸில் சொல்கிறேன். இப்போ சொன்னால் குழம்பிடும். ஸோ இப்போதைக்கு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சான் ஸ்டோரேஜ் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வாட் இஸ் NAS ஸ்டோரேஜ், அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது எங்கெல்லாம் இந்த சான் ஸ்டோரேஜ் யூஸ் ஆகுது, எப்படி அதோட கனெக்டிவிட்டி இருக்குது, அதோட கெப்பாசிட்டி எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நம்ம இன்டெப்த்தாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அதை நம்ம மேனேஜ் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் நம்ம அதில் ஒர்க் பண்ணுறோம். நமக்கு ஸ்டோரேஜை பற்றி ரொம்ப பெரிய ஓவர்வியூ இல்லாட்டாலும் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம என்விரான்மெண்ட்டில் என்ன ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ கெப்பாசிட்டி, அது எஃப்சியில் கனெக்ட் ஆகிருக்கா, ஐஸ்கசியில் கனெக்ட் ஆகிருக்கா, இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். மோர் தென் இனஃப். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். மற்றபடி ஸ்டோரேஜ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, அதை கனெக்ஷன் டைப்பு, அதை கனெக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் டீம் பார்த்துப்பாங்க. நமக்கு ஓவராலாக ஒரு சின்ன ஐடியா இருந்தால் போதும், வாட் இஸ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தால் போதும், அதுவே நமக்கு மோர் தென் இனஃப். சரியா? ஃபைன். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து சானுக்கும் NASக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ஏன் நம்ம சான் யூஸ் பண்ணுறோம், ஏன் NAS யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி இது போதும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நான் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணேன் அப்படின்னா டைலூட் ஆயிரும். ஸோ அதனால தான் சில விஷயங்கள், சில கிளாஸ் வந்து தனித்தனியாக எடுப்பேன். நான் ஒரே கிளாஸில் மிங்கிள் பண்ணாமல் தனித்தனியாக எடுக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, இதே நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. நமக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது சான் ஸ்டோரேஜ் தான். NAS ஸ்டோரேஜ் கிடையவே கிடையாது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த டேட்டா சென்டரும் NAS ஸ்டோரேஜ் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே, சான் ஸ்டோரேஜில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ NAS ஸ்டோரேஜ் வந்து என்டர்பிரைஸ் டேட்டா சென்டரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சின்ன சின்ன டேட்டா சென்டரில் மட்டும்தான் NAS ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, டவுட்ஸ் தான் கேளுங்க. லெட்ஸ் கன்க்ளூட் தி செஷன். சொல்லுங்க. டேட்டா லாஸ் ஆச்சுன்னா ரெக்கவர்லாம் அதில் பண்ண முடியுமா? ஓகே, உங்கள் கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின். டேட்டா லாஸ் ஆகும், கண்டிப்பாக டேட்டா லாஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதுக்காக ரெக்கவர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதுதான் வந்து ரைடு கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஓகே, ரைடு கிளாஸ் நான் உங்களுக்கு எடுக்கல, வாட் இஸ் ரைடு அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு சான் ஸ்டோரேஜ்லையும் ரைடு அப்படிங்கிறது ஒன்று கான்ஃபிகர் பண்ணுவாங்க. சரிங்களா? அது நம்ம பண்ண மாட்டோம், ஸ்டோரேஜ் டீம் பண்ணுவாங்க. ஸோ தட் டேட்டா லாஸ் ஆச்சுன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இது உள்ள ஹார்ட் தான் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு ஸ்டோரேஜில் என்ன இருக்குது, உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் ஆப்வியஸாக ஃபால்ட் ஆகும். கண்டிப்பாக அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ். ஸோ ஹார்ட்வேர் டிவைஸ் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதை எப்படி டாலரேட் பண்ணுறது அப்படின்னா அந்த ரைடு கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ரைடு 5, ரைடு 6 அந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. நான் ரைடு கிளாஸ் எடுக்கிறப்ப அதை பற்றி நான் இன்டெப்த்தாக நான் சொல்லித்தரேன். சரியா ப்ரோ? இந்த லன்னா என்ன ப்ரோ? அப்போ இல்லை, அதெல்லாம் வந்து நான் VMware கிளாஸ் சொல்லித்தரேன். VMwareல வரும். ஓகே. ஸோ அதெல்லாம் அதை பற்றி இப்போ சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. இப்போ சொல்லவும் நான் விரும்பலை. ஏன் அப்படின்னா அது VMware உள்ள கிளாஸ் போகிறப்ப நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கடுத்து நம்ம கொஞ்சமாக நம்ம கோப்பை பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே.
நான் இப்போ சர்வர்ல லோக்கல் ஹார்ட் டிஸ்க் வந்து ஒன்லி ஓஎஸ் போறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், வேற எதுக்கும் நம்ம யூஸே பண்ண மாட்டோம் இல்லையா? கரெக்டாக தானே? எல்லாமே ஸ்டோரேஜ்லாம் ஸ்டாண்ட்ல தானே போகும் அப்படிதானே? ஸோ சர்வரில் ஹார்ட் டிஸ்க் உண்டு. ரேக் சர்வரில் ஈச் ரேக் சர்வர் ஹேஸ் ஹார்ட் டிஸ்க். தட் ஹார்ட் டிஸ்க் ஒன்லி ஃபார் ஓஎஸ் இன்ஸ்டலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, இதில் நம்ம ஹைப்பர்வைஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதாவது ESX இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த ESXஐ நம்ம இதில் இந்த ஹார்ட் டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணுவோம். அண்ட் when we create the virtual machine, அந்த virtual machine எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆகாது, சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகும். தட் இஸ் கால்டு the SAN storage is called centralized storage. இந்த SAN storage இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, this is called centralized storage. சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா இந்த ESXலேருந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இதுலேருந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த ESXல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ESXல ஒரு VM கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த VM இங்கே ஸ்டோர் ஆகிடும், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். இது ஒரு VM கிரியேட் பண்ணுறது இங்கே ஸ்டோர் ஆகும். அப்போ எந்த ESXனாலும் இதை ஆக்சஸ் பண்ணுறதுனால இது நம்ம சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம், அல்லது ஷேர்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுமே நீங்கள் சொல்லிக்கலாம், ஷேர்டு ஸ்டோரேஜ் ஆர் சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, we are installing OS on local hard disk. அந்த ESXல இருக்கிற லோக்கல் ஹார்ட் டிஸ்கில் தான் நம்ம OS இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம கிரியேட் பண்ணுற விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜில் இருக்கும், SAN ஸ்டோரேஜில் இருக்கும். இதை பற்றி இன்னும் டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, எஸ், இன்னைக்கு கிளாஸ் போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.